ஸ்ரீ குருப்யோ நமஹ. இப்போ இந்த டெஸ்ட் பார்த்தீங்க எல்லாருமே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க கவனிக்கணும், எல்லா பசங்களும் கவனிக்கணும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் வந்து வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி மாறி இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர் இருந்தது. கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும். உங்களுக்காக தான் பேசுறேன். உங்களுக்கு இதை வேற சமயத்தில் நீங்க போனா உங்களுக்கு எதுவும் யாரும் சொல்ல மாட்டா, நீங்க கவனிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர்ல இருந்தது. இது ஒரு காலத்துல சமப்பிரதான வித்வான் ஒரு கோர்ஸ் இருந்திருக்கு. இந்த ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இதுல பாஸ் ஆயிடுத்துன்னா தமிழ்ல வித்வான் கோர்ஸுக்கும் இதுவே என்ட்ரன்ஸா இருந்திருக்கு. சம்ஸ்கிருதத்துல சிரோமணி எழுதுறதுக்கும் இதுவே என்ட்ரன்ஸா இருந்திருக்கு. சமப்பிரதான வித்வான் இருந்திருக்கு ஒரு காலத்துல. அப்புறம் அது மாறி மாறி என்ன ஆயிடுத்துன்னா சிரோமணிக்கு வர்றதுக்கு இந்த எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பிரான்ச் ஒரு காலத்துல இருந்திருக்கு. 10. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு சாகித்யத்துக்கு நேரடியா போலாம். சாகித்யம் டிக் பண்ணா சாகித்யம் போலாம். மீமாம்சா டிக் பண்ணா அதுல பாஸ் பண்ணோம்னா மீமாம்சா போகலாம். அப்படி நிறைய சாஸ்திரங்கள் இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்திருக்கு ஒரு காலத்துல. அது மாறி இன்னொரு காலத்துல என்ன ஆயிடுத்து, வெறும் 5 பேப்பர் மாறினது. 5 பேப்பர், 3 சம்ஸ்கிருதம், ஒரு தமிழ்ல காம்போசிஷன் ஒன்று இருந்தது, இங்கிலீஷ்ல காம்போசிஷன் ஒன்று, அப்படி இருந்தது ஒரு காலத்துல. இந்த பரீட்சை தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரே ஒரு சம்ஸ்கிருத பரீட்சை இந்த பரீட்சை தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரே ஒரு சம்ஸ்கிருத பரீட்சை இந்த பரீட்சை தான். இது காலத்துக்கு தகுந்தாற் போல மாறி மாறி இன்னைக்கு இதுக்கு என்ன பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். பாருங்க, கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு பேர் வந்திருக்கு. இன்னி தேதிக்கு பாடசாலை மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னி தேதிக்கு இந்த பரீட்சை எழுதணும்னா 10th எக்ஸாமுக்கு ஈக்குவலண்டான பரீட்சை இது. பாடசாலை மாணவர்கள் நாம என்ன பண்றோம் அப்படின்னா உபநயனம் ஆனோன்னா 8வது வயசுல ஏதோ கொண்டு வந்து பாடசாலைல சேர்த்துடுறா. மினிமம் 5 வருஷம். அப்புறம் கணாந்தம் அத்தியனம் பண்றானா 8 வருஷம் 9 வருஷம் இப்படி நாம படிக்கிறோம். படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்றோம், 10th வந்து நம்ம கையில இருக்கிறது இல்லை. இந்த பரீட்சையை நீங்க எழுதினீங்கன்னா 10ஆம் கிளாஸ்க்கு ஈக்குவலண்டா இதுக்கு வந்து 14 வயசு பூர்த்தியாகி 15 வயசு இருந்தா போதுமானது. வேற எதுவுமே இதுக்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை, படிச்சிருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. புரிஞ்சுதா? பாடசாலையில் படிக்கிற மாணவர்கள் நேரடியாக இந்த பரீட்சை எழுதுறதுக்கான வசதி இன்னி தேதிக்கு இருக்கு. பெரும்பாலும் நீங்க என்ன பண்றீங்க, NIOSல எழுதுறீங்க. NIOS வந்து இந்திய தேசிய அளவில் அதுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒத்துக்கப்படாம இருந்தது NIOS. இப்பதான் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து NIOS பரீட்சையும் ஏத்துன்னு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏத்துன்றது. ஆனா என்ன NIOSக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க கவனிச்சுக்கணும். அப்புறமா வேற சமயத்துல யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டா. அந்த NIOS கொஞ்சம் கடினமானது, ரொம்ப ரொம்ப கடினமானது. ஆனா அந்த NIOS கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சுலபமானது. தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் நீங்க ஏதாவது வேலை பண்ணணும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா NIOS எழுதுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளதான் நம்ம வேலை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பரீட்சையை நீங்க எழுதுனா ரொம்ப சௌகரியம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரூல் இருக்கு. அடிப்படையில தமிழ் படிக்காத வாழ்க்கை தமிழ்நாட்டில் இடமே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு ரூல் இருக்கு. நீ என்னதான் சாஸ்திரத்துல பெரிய வித்வானா இருந்தாலும் கூட, வேதத்துல பெரிய வித்வானா இருந்தாலும் கூட, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்ற அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு தமிழ் பேப்பர் நீ எழுதி பாஸ் ஆயிருக்கணும். அது பாஸ். இதுல என்ன உங்களுக்கு சௌகரியம்னா ஒரு தமிழ் பேப்பர் உண்டு. இதுல 10th 10ஆம் கிளாஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கிறதுனால 10th தமிழ் இதுல உண்டு. 10th இங்கிலீஷ் இதுல அப்படியே உண்டு. 10th என்ன பண்றாவா, சயின்ஸ் ஹிஸ்டரி மேக்ஸ் படிக்கிறாள் இல்லையா, அதுக்கு பதில் என்ன எடுத்து இதுல வந்து ப்ரோஸ் பொயட்ரி டிராமான்னு 3 வச்சிருக்கா. இது பல வருஷமா இருக்கு. இன்னைக்கு நேத்தி கிட்டத்தட்ட 50-60 வருஷமா நடக்கக்கூடிய ஒரு பரீட்சை. எங்க சார் RK சார் நாங்கெல்லாம் படிக்கும்போது RK சார் சொல்லுவாரு, கடைசி பட்சம் இந்த இதுல வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு வச்சுக்கோங்கடான்னு. அவர் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நமக்கு வந்து பர்த் சர்டிபிகேட் தொலைஞ்சிடுதுன்னா இதுல டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கு ரொம்ப உபயோகப்படும்னு நாங்களாம் படிக்கும்போது சார் சொல்லுவார், RK சார் சொல்லுவார்.
அப்படி கவர்மெண்ட்டினுடைய நீங்க எத்தனை பரீட்சை எழுதினாலும் இதுக்கு ரொம்ப பலன் உண்டு. நீங்க எல்லாரும் எழுதணும். அப்படி இது முடியலன்னா NIOS எழுதுங்க. நிறைய பாடசாலை, ஆத்தூர் பாடசாலாம் NIOS படிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா NIOS காட்டிலும் சுலபமானது. இதுல 2 தான் கடினம். இங்கிலீஷ் படிக்கிறது கொஞ்சம் கடினம். பாடசாலையில நாம இங்கிலீஷே படிச்சிருக்க மாட்டோம். 10ஆம் கிளாஸ் இங்கிலீஷை படிக்கணும். அது யாராவது வாத்தியாரை வச்சுன்னு நாம படிப்போம். தமிழ் படிச்சுக்கணும். இந்த 2 மட்டும் படிச்சுட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ணிருக்கோம், 2-3 வருஷமா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, பாடசாலை மாணவர்கள் முதல் வருஷம் ஒரு 110 பசங்களை நாங்க தயார் பண்ணோம். 110 பசங்க 3 மாசம். 3 மாசத்துல கவர்மெண்ட்ல என்ன பண்ணுவா அப்படின்னா, எங்களுக்கு போன் பண்ணி, சான்ஸ்கிரிட் காலேஜ் தொடர்பு இருக்கனால போன் பண்ணி என்ன பண்ணுவானா, இந்த எக்ஸாமுக்கு இந்த வருஷம் யாருமே பணம் கட்டல, இந்த எக்ஸாமை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோமான்னு எங்களை கேட்பா. உடனே நாங்க என்ன பண்ணுவோம், யாரையாவது பிடிச்சி பாடசாலைகளுக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஒரு 50-60 பேர் தயார் பண்ணி அனுப்புவோம். இந்த 2 வருஷமா நாங்க என்ன பண்றோம்னா, 110 பேருக்கு நாங்களே பணம் கட்டணும். அதுக்கு ஒரு டோனரை பிடிச்சி 110 பேருக்கு உண்டான பரீட்சைக்கான பணம் பசங்கிட்ட வாங்கல, நாங்களே அவளுக்கு உண்டான பணம் கட்டணும். ஃபார்ம் நாங்க ஒரு 110 ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து இதற்குன்னு ஒரு 4-5 வாத்தியார் வேலை பண்ணா. நம்ம ரகு சார் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணார். ரகு சார் அதே மாதிரி சாகித்ய டிபார்ட்மெண்ட் உமாபதி சார்னுடைய அவ ஃபேமிலி, அவ ஆத்துல இருக்கக்கூடியவா, ரகு சார்னுடைய ஆத்துல இருக்கவா, இவாள்லாம் சேர்ந்து என்ன பண்ணான்னா, ஒரு வாரத்துக்குள்ள எல்லாருடைய டீட்டெயில்ஸ் போன்ல கேட்டு அதை இவாளா ஃபில்அப் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணி, அப்புறம் அதுக்கு போட்டோ ஒட்டி அதுக்கான பணம் கட்டி எல்லா காரியங்களும் அவ பண்ணா. முதல் வருஷம் 110 பேர் பணம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம், அந்த 3 மாசத்துக்குள்ள அவளை படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்க காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா வாத்தியாரும் என்ன பண்ணா, வீடியோ கொடுத்தா. இந்த மொத்தம் 5 பேப்பர். எத்தனை பேப்பர்? 5 பேப்பர். ஒரு பேப்பர் தமிழ் பேப்பர். 10ஆம் கிளாஸ் தமிழ் பேப்பர் நமக்கு வீரராகவன் சார் 10ஆம் கிளாஸ் தமிழ் எடுத்தாரு. அதை நம்முடைய காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவ என்ன பண்ணா, வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி யூடியூப்ல இன்னைக்கும் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் எங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர் டாக்டர் விஷாலம்ன்றவா அதை எடுத்தா. அப்புறம் பாக்கி பாருங்க, ப்ரோஸ் இருக்கு. ப்ரோஸ்ல நமக்கு சகுந்தலா சரித்தம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அப்புறம் இன்னொரு புஸ்தகம் பிரதமாதர்ஷான்னு ஒரு புஸ்தகம். இந்த 2 புஸ்தகத்தையும் 2 வாத்தியார் எடுத்தா. யார் எடுத்தார் சார், ஞாபகம் இருக்கா? பிரதமாதர்ஷம் ஹரிஹரன் சார் அவர் எடுத்தார் பிரதமாதர்ஷம். சகுந்தலா சரித்தம் உமாபதி சார் எடுத்தார். எங்க எடுத்து இதெல்லாம் யூடியூப்ல நமக்கு வீடியோ அவைலபிளா இருக்கு. அப்புறம் போயட்ரி பாத்தீங்கன்னா அது நமக்கு ரகுவம்சம் சுரேஷ் சார் எடுத்தார். சுரேஷ் சார் எடுத்தார். அப்புறம் டிராமா பாத்தீங்கன்னா 2 டிராமா. ஒன்னு மத்தியம வியாஜோகான்னு ஒரு டிராமா, இன்னொன்னு கர்ணபாரம்னு ஒரு டிராமா. மத்தியம வியாஜோகத்தை அதுவும் சுரேஷ் சார் எடுத்தார். கர்ணபாரம் முரளி சார் எடுத்தார். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, 2022 டிசம்பர் ஞாபகம் எனக்கு. அந்த டிசம்பர் மாசத்துல ஆரம்பிச்சு ஜனவரிக்குள்ள நாங்க இந்த வீடியோ எல்லாம் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணி எங்களுடைய டிஜிட்டல் கேம்பஸ் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டோம். எல்லா பாடசாலைக்கும் நாங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அவளுக்கு அக்சஸ் கொடுத்துட்டோம். எங்க டிஜிட்டல் கேம்பஸ் அக்சஸ் அவளுக்கு கொடுத்துட்டோம். அவ பாஸ்வேர்டு அதே மாதிரி யூசர் ஐடி போட்டோம்னா அவளுக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம். எல்லா பாடசாலைகளிலும் நீங்க வீடியோ போட்டு விட்டுருங்க. டெய்லி 1 மணி நேரம் சாயங்காலத்துல வீடியோ போட்டு விட்டுருங்க. பசங்க படிக்கட்டும். அவ சம்சய நிவர்த்தி பண்றதுக்கு அந்தந்த லோக்கல்ல யாராவது எக்ஸ்ட்ரா வாத்தியார போட்டுக்கோங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் 15 பாடசாலைகளுக்கு நாங்க அக்சஸ் கொடுத்துருக்கோம். எத்தனை பாடசாலை? 15 பாடசாலை. அந்த 2022 23 ஏப்ரல் மாசத்துல 110 பசங்களுக்கு பணம் கட்டணும். ஏறத்தாழ 98 ஏதோ பசங்க எக்ஸாம் எழுதினாங்க. அதுல நமக்கு 58 பேர் பாஸ் பண்ணாங்க. 3 மாசத்துல 58 பசங்க பாஸ் பண்ணாங்க. அடுத்த வருஷம் 2023-24 இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 100 + 30 பசங்க அரியர் பசங்க. 130 பசங்களுக்கு நாங்க புஸ்தகம் எல்லாருக்கும் நாங்க 100 காப்பி, அதாவது 10ஆம் கிளாஸ் தமிழ் 100 காப்பி,
இங்கிலீஷ் 100 காப்பி, சகுந்தலா சரித்தம் 100 காப்பி, அது மாதிரி வந்து பிரதமாதர்ஷம் 100 காப்பி, கர்ணபாரம் 100, அது மாதிரி மத்தியம வியாஜோகம் 100, எல்லாம் 100 காப்பீஸ் வாங்கி நமது வீரராகவன் சார் கண்ட்ரோல்ல கொடுத்துட்டோம். எந்த பாடசாலை கேட்டாலும் அவளுக்கு காப்பியை கொடுத்துட்டு முடிச்சக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். இப்படி புக்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தோம், வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டோம், அவளுக்கு தேவையான பணமும் கட்டிட்டோம். கிட்டத்தட்ட 15 நாள் 10ஆம் கிளாஸ் எப்போ எக்ஸாம் ஆரம்பிக்கிறதோ அதே நேரத்தில் இது நடக்கும். அது அங்கே தமிழ்னா எதுவும் தமிழ். இதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவளை கான்டாக்ட் பண்ணி இவ அத்தனை குழந்தைங்களுக்கும் நாமா சென்டர் கிட்டக்கு ஒரு சென்டர் வேணும்னு அவளோட பேசி டிபிஐயோட பேசி நமது கணபதி சார் காலேஜ் கணபதி சாருக்கு ஒரு கிளாப்ஸ் தட்டுங்க. இது நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எல்லாமே எங்களுடைய காலேஜ் ரொட்டீன் ஒர்க்கோட சம்பந்தப்பட்டது இல்லை. எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த எக்ஸாமை வந்து நீங்கள்லாம் எழுதணும் அப்படின்றதுக்காக சிரமப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதனுடைய பலன் தான் இப்போ நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடையது. இது ரொம்ப உங்களுக்கு உபயோகியாக இருக்கட்டும். நீங்கன்னா நாமெல்லாம் பாடசாலையில் வரோம், ட்ரெடிஷ்னல் லைனில் வந்துட்டே இருக்கும். திடீர்னு மாடர்ன் லைனில் ஒரு லெஃப்ட் கட்டு ரைட் கட்டு எடுத்து போனோம்னா இதுதான் நமக்கு ஒரு தொடக்க புள்ளி. இது நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாடர்ன் ஸ்ட்ரீம்குள்ளே வந்துடுவீங்க. 10th முடிஞ்சிட்டுனா அப்புறமா நீங்கள் +2க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காலேஜில் பிராக்ஷிரோமணின்னு 2 வருஷம் நாம் வச்சுட்டு இருக்கோம். அந்த பிராக்ஷிரோமணி 2 வருஷம் +2க்கு ஈக்குவலண்ட் ஆனது. அப்புறமா வரக்கூடிய 3 வருஷம் மத்தியமான்றது பிஏக்கு ஈக்குவலண்ட். அதுக்கப்புறம் நடத்தக்கூடிய சிரோமணின்றது எம்ஏக்கு. நீங்க இப்ப பசங்க காலேஜில் வந்து பாடத்திட்டம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய வாத்தியார், எல்லா வாத்தியாரும் இந்த 3 நாளா உங்களுக்கு சாஸ்திரத்தை பத்தி, வேதாந்தம்னா என்ன, மீமாம்சானா என்ன, வியாக்கரணம்னா என்னன்னு எல்லா வாத்தியாரும் சொன்னா இல்லையா. இந்த கோர்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உள்ளுக்குள்ள வரலாம் அப்படின்னீங்கன்னா, அந்த 10th நீங்க முடிச்சுட்டீங்க, இந்த பரீட்சா இந்த என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு வருஷம் பாடசாலை படிச்சாலும் டக்குன்னு உள்ளுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு பெரிய துவாரம் இது. இதுக்கப்புறம் நீங்க வந்து காலேஜில் நுழைஞ்சு நேரா வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான பரீட்சை. 2வது வருஷமும் நாங்க 130 பேருக்கு வந்து நாங்க பணம் கட்டி எல்லாமே பாடசாலையில இருந்து அவ வந்து இப்போ 15 நாள் அவ இங்க தங்கறதுக்கு, அந்த ஏறத்தாழ 100 பசங்க தங்குறான்னா 100 பசங்களுக்கு 15 நாளுக்கு சாப்பாடு தங்குறது எல்லாமே ஃப்ரீ. அவட்டேருந்து பைசா வாங்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்களுடைய மேனேஜ்மெண்ட், கிருஷ்ணசுவாமியர் சான்ஸ்கிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இதெல்லாம் எங்களால் பண்ண முடிஞ்சது. 2 வருஷம் பண்ணியிருக்கோம். 3வது வருஷம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வருஷம் கிருஷ்ணமூர்த்தி, நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இவர் நம்ம காலேஜினுடைய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார். முதல் வருஷம் என்ன அப்படின்னா, கண்ணா கவனிக்கணும், குழந்தா கவனிக்கணும். முதல் வருஷம் என்ன பண்ணா, இந்த பரீட்சையை பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணணும். 3 பேர், நம்ம ரகு சார் ஒன்று, டாக்டர் மணித்ராவிட சாஸ்திரிகள் ஒன்று, அப்புறம் உமாபதி சார் ஒன்று. இவா 3 பேர் என்ன பண்ணா, ஏறத்தாழ 10ல இருந்து ஒரு 13 பாடசாலைகள் கிட்டத்தட்ட இருக்கும். இவா கார் வச்சுண்டு 3 தடவை எல்லா பாடசாலைகளுக்கும் போய் இந்த பரீட்சையினுடைய முக்கியத்துவம் என்ன, இதை நீங்க பண்ணணும், இதை நீங்க எழுதலைன்னா, நீங்களே எழுதலன்னு சொன்னா இந்த பரீட்சையை க்ளோஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. ஒரு எக்ஸாமை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா திருப்பி அந்த எக்ஸாம், அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப கடினமானது. யாராலையும், இது கிட்டத்தட்ட 40-50 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு பரீட்சை. இது ஸ்வரூபமே வேற மாதிரி இருந்தது. 10th எக்ஸாமாக இது ஆரம்பத்தில் ட்ரீட் பண்ணவே இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிரோமணிக்கும் வித்வான் கோர்ஸுக்கும் ஒரே ஒரு என்ட்ரன்ஸா இருந்தது. அது மாறி 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 ஒரு காலத்துல இதே வந்து பிராக்ஷிரோமணின்ற பேர்ல இருந்தது இதே. அப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு பேர்ல வந்திருக்கு. சுலபமானது, NIOS காட்டிலும் சுலபமானது. இந்த பரீட்சையை பத்தி உங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும் அப்படின்றதுக்காகவும், பிராக்ஷிரோமணின்ற ஒரு பரீட்சை அது காலேஜ்ல, இதை நீங்க தெரிஞ்சு, காலேஜ்ல வந்து இந்த பிராக்ஷிரோமணி 2 விதமா நடத்தப்படுறது. ஒன்று நேரடியாக இங்க வந்து நீங்க படிக்கணும், அது வந்து ரெகுலர் கேண்டிடேட்னு பேர், இது ஒன்று. இல்லட்டா நீங்க பிரைவேட்டாவும் படிக்கலாம். பிரைவேட்டா நீங்க உங்க பாடசாலையே இருந்துக்கலாம். 18 வயசு, இன்னி தேதிக்கு ரூல் எப்படி இருக்குன்னா 18 வயசு பூர்த்தியா இருந்தானா பிரைவேட்டா படிக்கலாம்.
இந்த காலேஜில் நடத்தக்கூடிய பிராக் சிரோமணி, இதுக்கு என்ட்ரன்ஸ்னு பேரு, இதை மறந்துருக்கோம், இதை நான் சொல்லிட்டேன். இந்த பரீட்சையை பத்தியும் பிராக் சிரோமணியை பத்தியும் பாடசாலை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு நமக்கு கிருஷ்ணமூர்த்தி இவரை வந்து நம்ம காலேஜ் மூலமாக சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியில சான்ஸ்கிரிட் டீச்சர் போஸ்ட்னு ஒரு போஸ்ட் ஒன்று இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து சம்ஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான்னா இது மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுக்கலாம்னு ஒரு 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 வசதி, அந்த வசதியின் கீழே வந்து இவரை வந்து நாம செலக்ட் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணமூர்த்தி இவரை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவருக்கு வந்து அடுத்த மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு 2 பாடசாலை போயிட்டு வந்துட்டார். முடிச்சூர் பாடசாலைக்கு போயிட்டு வந்துட்டார், அப்புறம் செங்கல்பட்டு பாடசாலை 2 பாடசாலைக்கு போயிட்டு வந்துட்டார். உங்க எல்லா பாடசாலைகளுக்கும் அவர் வருவார். பாடசாலையிலேருந்து வாத்தியார்லாம் வந்திருக்கா. இவா வந்தான்னா இவ வந்து உங்க மாணவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் வாத்தியார்களுக்கும் இந்த டெஸ்ட்டை பத்தி அவர் விளக்குவார், பிராக் சிரோமணியை பத்தியும் விளக்குவார். மாணவர்களுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம், ரெக்கார்டட் கிளாஸஸ்லாம் இருக்கு, எங்கள்கிட்டயே இருக்கு. நீங்க ஒரு டிவியை வாங்கி வச்சிருங்க, உங்களுக்கு நெட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. அவர் ஹரிஹரன் சார்ட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பார். ஓபன் பண்ணா டெய்லி எங்க வாத்தியார் எடுத்துருக்கக்கூடிய ஃப்ரீயா எடுத்துருக்கு, பைசா கிடையாது, இதெல்லாம் எல்லாம் ஃப்ரீ. வாத்தியார் எடுக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மேல் கொண்டு உங்களுடைய சந்தேக நிவர்த்திக்காக இவர் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு வருவார். நீங்க அவருடைய கான்டாக்ட் வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு என்னென்ன வசதின்னு சொல்வார். அதுவும் முடியலன்னு சொன்னா காலேஜ்ல இருந்து டெய்லி வந்து நடத்துற கிளாஸ்லாம் லைவா போயிட்டு இருக்கு. அந்த லைவ்னுடைய கனெக்ஷன் அப்ப எத்தனை பிரகாரம் பாருங்க. ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு, உங்களுக்கு லைவா வந்திருக்கக்கூடிய கிளாஸஸ் இருக்கு. உங்க பாடசாலா நிர்வாகமே யாராவது ஒரு காவிய அத்தியாபகர்னு போட்டுப்பா, அவ வந்து பாடம் எடுப்பா, இங்கிலீஷ் டீச்சர் எடுப்பா, தமிழ் டீச்சர் எடுப்பா. இதை தவிர இவர் சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்கு வேணும்ன்ற, அதாவது ரகு சார், நம்ம இந்த சார் வீரராகவன் சார், இவாள்லாம் ஃபீல்ட் ஒர்க் என்ன பண்ணாலோ ரகு சார் இவாள்லாம் இந்த ஒர்க்கை வந்து இவர் வருவார். எனவே நீங்க இவரை உபயோகப்படுத்திக்கணும். இவர் நம்பரை வாங்கிக்கோங்க, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேரு. இவர் உங்க பாடசாலைக்கு வரும்பொழுது என்னென்ன சந்தேகமோ தீர்த்துக்கோங்க. இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்ளிகேஷனை பூர்த்தி பண்றது, அதை வந்து கவர்மெண்ட்ல கொடுக்கறது, டிடி எடுக்கிறது, இந்த ஆர்கனைசிங் வேலை, உங்களுக்கு ஆன்லைன்ல சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறது, இல்லை யார் 2 பேருக்கு இந்த எல்லா கோஆர்டினேட்டர் ஒர்க்கை இந்த 10th எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கும் பிராக் சிரோமணி 2த்துக்கும் அவர் பண்ணுவார். அதனால அவரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். பாடசாலை மாணவர்கள்லாம் உபயோகப்படுத்திக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, காலேஜ்ல வர முடியல, நாங்க வந்து ஒரு ஒரு சௌகரியம் பண்ணிருக்கோம், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப 5 வருஷம் ஒரு வேத பாடசாலை 5 வருஷம் இருக்கு. 3வது வருஷம் அந்த பையன் படிக்கும் பொழுது 14 வயசு பூர்த்தி ஆயிடுத்து. 3வது வருஷம் படிக்கும் பொழுது 14 வயசு பூர்த்தி ஆயிடுத்து, 15வது வயசுக்கு வரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவன் வந்து இந்த எக்ஸாமை எழுதிடலாம். எந்த எக்ஸாம், இந்த 10th எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, 15 வயசு பூர்த்தியா இருக்கும்போது இந்த எக்ஸாம் அவன் எழுதிடலாம். அடுத்து 18, அவனுக்கு வயசு 18 வயசு ஆக போதுன்னா பிரைவேட்டா இதே பிராக் சிரோமணி இருக்கு இல்லையா, நீங்க உங்க ரெகுலர் கோர்ஸை பத்தி சொன்ன பிரைவேட் கேண்டிடேட்ன்றது வேற, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ன்றது அது வேற, அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், அது தனி. இது வந்து ரெகுலர் கோர்ஸே வந்து ரெகுலரா டெய்லி வந்து காலேஜ் வந்து படிக்கிறது ஒரு பிரகாரம், பிரைவேட்டா படிக்கிறதுன்னு 2 பிரகாரம் இருக்கு. அந்த பிரைவேட்டா படிக்கிறதுக்கு வயசு வந்து 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும் பிராக் சிரோமணிக்கு. இப்ப 18 வயசு பூர்த்தியானவா உங்களுடைய பாடசாலையில் இருந்துட்டு நீங்க அங்கிருந்தே அப்ளை பண்ணி பிரைவேட் கேண்டிடேட்டா படிக்கலாம். அதற்கும் எங்கள்கிட்ட வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. அது நீங்க நம்ம ஹரிஹரன் சார்ட்ட வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் அக்சஸ் கொடுப்பார், நீங்க அதை பண்ணலாம். இது ஒண்ணு. அது மாதிரி மத்தியம சிரோமணி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. இன்னி தேதிக்கு 27 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். அதுக்கு முதல் 2 வருஷத்துக்கு பிராக் சிரோமணிக்கு 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். பிஏ அது எழுதுறதுக்கு வந்து 27 வயசு பூர்த்தியானா அந்த பிஏ சிரோமணி மத்தியமாவுக்குள்ள வந்துடலாம். சிரோமணி எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப 30 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். இந்த வயசெல்லாம் கொஞ்சம் தளர்த்தலாமா அப்படின்னு நாங்க எல்லா வாத்தியாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லா வாத்தியாரும் யாருக்காகன்னா பாடசாலை மாணவர்கள்லாம் உபயோகப்படணும்ன்றது ஒண்ணுதான் லட்சியமே தவிர வேற எந்த லட்சியமும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம காலேஜில் இருந்தக்கூடிய எல்லா பிரின்சிபாலும் இதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பாடசாலை மாணவர்களுக்கு இந்த சிரோமணி படிக்கக்கூடிய பசங்களுக்கு சௌகரியம் பண்ணணும்னு எல்லாருமே ஒரு காலத்துல உழைச்சிருக்கா. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் பாருங்க. முதல்ல வந்து சிவராம தீட்சிதர்னு இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த சிரோமணி வேற மாதிரி இருந்திருக்கு, அதை வந்து ரிவைஸ்டு ரெகுலேஷன் சொல்லிட்டு அதனுடைய இதை வந்து சொரூபத்தை அவர் மாற்றி அவர் ஒரு பீரியட்ல பண்ணியிருக்கார். அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னா சிரோமணியும் வித்வான் தமிழ் வித்வானும் ஒரே மாதிரி
ஒரு ஸ்கூல்ல ஒரு சிரோமணி முடிச்சுட்டு ஒருத்தர் போறார் அப்படின்னா, எம்ஏ சான்ஸ்கிரிட் முடிச்சுட்டு ஒருத்தர் போறார், ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல வாத்தியாரா போறார். வாத்தியாரா போகும்பொழுது சிரோமணி முடிச்சுவா. இந்த சிரோமணி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடான காலேஜ் நம்ம காலேஜ். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜ். இங்க நடத்தக்கூடிய சிரோமணிக்கு ஓட்டின்னு பேர். ஓட்டினா ஓரியன்டல் டைட்டில் அப்படின்னு பேர். ஆரம்பிக்கும் பொழுது இதை யூஜி, அதாவது அண்டர் கிராஜுவேஷன் பேர்ல இதை ஆரம்பிக்கல, பிஜி அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பேர்ல இதை ஆரம்பிக்கல. இதை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில லாங்குவேஜஸ், இந்த அரேபிக்கு, உருது, இது மாதிரி சம்ஸ்கிருதம், இது மாதிரி ஒரு 4 லாங்குவேஜஸ் வந்து ஓரியன்டல் டைட்டில்ன்ற கீழே வந்து இது வந்து ஒரு கிராஜுவேஷன் மாதிரி இல்லாம டிப்ளமா மாதிரின்ற அவ ஆரம்பிச்சிருக்கா வெரி பிகினிங்ல. அப்புறம் நாளாக என்ன எடுத்து இங்க 5 வருஷம் படிச்சுட்டு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான், எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பையன் போறான். ரெண்டு பேருக்கும் பார்த்தா ஞானம்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் சமானமா இருக்கும். அல்லது இங்க சிரோமணி முடிச்சிருக்க பையன் இன்னும் கொஞ்சம் ஞானம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பிஏ தமிழ் முடிச்சுட்டு ஒருத்தர் போறார் ஸ்கூலுக்கு, புலவர் முடிச்சுட்டு ஒருத்தர் போறார். புலவர் முடிச்சவருக்கு ஞானம் ஜாஸ்தி இருக்கும், இந்த கிராஜுவேஷன் முடிச்சவருக்கு ஞானம் கொஞ்சம் திட்டமா இருக்கும். சம்பளம் பார்த்தீங்கன்னா புலவருக்கு வந்து சம்பளம் கம்மி, அதே மாதிரி சிரோமணி முடிச்சுட்டு போறவாளுக்கு சம்பளம் கம்மி, ரொம்ப கம்மியா. ஏன்னா அவளுக்கு என்னன்னா இதை யூஜியில சேர்க்கறதா பிஜியில சேர்க்கறதான்னு தெரியாம இது ஒரு வித்வான் அப்படின்ற பேர்ல பண்டித் அப்படின்லாம் சொல்வா. அது மாதிரி ஒரு பேரை சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துருந்தா இவளால தாங்கல. இது ஒரு ஸ்ட்ரைக்லாம் நடந்தது. அப்ப என்ன பண்ணாரு, மாப்போசி, இதெல்லாம் சிலதெல்லாம் கேள்விப்பட்டது, எங்க வாத்தியார்லாம் சொன்னது. மாப்போ சிவஞானம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பீரியட்ல என்ன பண்ணார், இதை சரி பண்ணி நாங்க பீலிட்டுக்கு ஈக்குவலாக இது கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிருக்கா. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா இந்த புலவரை மாத்தி பீலிட்னு கொண்டு வந்திருக்கா. ஆனா நமக்கு சிரோமணி இவா மட்டும் ஒத்துக்கல. இவா அதுக்கப்புறம் நிறைய போராடி என்ன பண்ணா, சிரோமணி வந்து எம்ஏக்கு ஈக்குவலன்ட்னு கொண்டு வந்துட்டான். சிரோமணி எம்ஏக்கு ஈக்குவலன்ட், எம்ஏ கிடையாது, எம்ஏக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். இது வந்த உடனே இந்த ஜியோ வச்சு எல்லாருக்கும் சம்பளம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாயிடுது. பசங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன சிரமம்னு. இது எம்ஏன்னு ஆயிடுத்து, எம்ஏக்கு ஈக்குவலன்ட்னு ஆயிடுத்து. இங்கேருந்து போன உடனே அவ என்ன பண்ணா, நீ எம்ஏன்னா நீ என்ன முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்டா. நான் வேத பாடசாலைல வேதம் முடிச்சுட்டு வந்திருக்கேன், சைவாகம பாடசாலைல சைவாகமம் முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்டா. எம்ஏன்னா தலைக்கீழே எண்ணி பாருங்க. எம்ஏன்னா அது வந்து முதல்ல 10 கிளாஸ் வரைக்கும் படிக்கணும், 10, அப்புறம் 2 வருஷம் +1 +2 2, அப்புறம் 3 வருஷம் பிஏ, அப்புறம் 2 வருஷம் எம்ஏ. 10 + 2 + 3 + 2ன்னு ஒரு பேட்டர்ன். அந்த 10வது முடிச்சிருக்கணும், +1 +2 முடிச்சிருக்கணும், 3 வருஷம் பிஏ முடிச்சிருக்கணும், 2 வருஷம் எம்ஏ முடிச்சிருக்கணும். நம்ம பையன் என்ன பண்ணா, இங்க சிரோமணி முடிச்சோன்னே எம்ஏக்கு ஈக்குவலண்ட் ஆயிடுதா. தலை கீழே வந்தா மேலேருந்து 5 வருஷம் கரெக்டா ஆயிடுது. அதுக்கு கீழே எவ்வளவு வருஷம் வரணும், 12 வருஷம் படிச்சிருக்கணும். நம்ம பசங்கள்கிட்ட 12 வருஷம் படிப்பு இல்லை. ஏன்னா இவங்க வேத பாடசாலையில மினிமம் 5 வருஷம், அதிகபட்சம் 9 வருஷம் படிச்சுடுவாங்க இல்லையா. நமக்கு தெரியும் சம்ஹிதாந்தம், கிரமாந்தம், கணாந்தம்னு 9 வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு வரான். ஆனா அந்த பரீட்சைக்கு இருக்க அந்த வேதாத்தியனத்துக்கும் ஆகமாத்தியனுக்கும் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வேற, இந்த பேட்டர்ன் வேற. அங்க வந்து ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்லுவா. ஃபில்அப் பண்ணோம்னு பார்த்தா நம்ம பசங்களுக்கு 10க்கு ஈக்குவலண்டா எதை ஃபில்அப் பண்றதுன்னு தெரியல, +2க்கு ஈக்குவலண்டா எதை ஃபில்அப் பண்றதுன்னு தெரியல. பாடசாலை மாணவர்களுக்காக தான் நான் வந்து இந்த அவர் வரலன்றதுக்காக இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, இந்த 5 வருஷம் சிரோமணி படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 வருஷம் பரீட்சைக்கு வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. நீங்க புரிஞ்சுக்கிறோம், 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன வைக்கிறதுன்னு தெரியாம அப்ப நாங்கெல்லாம் 91ல வாத்தியாரா வந்த போது பிராக்ஷிரோமணி ஏ, பிராக்ஷிரோமணி பி அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா வச்சா. பசங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும் பிராக்ஷிரோமணி ஏ, பிராக்ஷிரோமணி பின்னு 2 இருந்தது. ஆனா அந்த பிராக்ஷிரோமணி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடாக இல்லை. அது நம்ம காலேஜ்ல நாம நடத்தக்கூடிய ஒரு பரீட்சையா இருந்தது. அதுக்கு அங்கீகாரம் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அதுக்கு அங்கீகாரம் அடுத்த பீரியட் பாருங்க, கேவி சேஷாதிரிநாத் சாஸ்திரிகள் அவர் பீரியட்ல என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சிரோமணியானது எம்ஏக்கு ஈக்குவலன்ட்னு அவர் பீரியட்ல கொண்டு வந்தார். அப்புறம் அடுத்தது எங்க வாத்தியார் ஸ்ரீவத் சங்காச்சாரிய சுவாமி அவருடைய பீரியட்லயும் இந்த சிரோமணி சம்பந்தப்பட்டு பரிஷ்காரம் பண்ணார். ஒரு அடுத்தது பார்த்தா நம்ம ஆர்கே சார் அவர் பீரியட்ல தான் வந்து நிறைய விவாதம்லாம் ஆஷின்னு வந்தார். அவர் நம்ம மணித்ராவடி சாஸ்திரிகள் அவரை வந்து ஆஷின்னு வந்து அவர் தான் காசியிலிருந்து, காசி அவருடைய ஊர் வந்து காசி, அவரை மெனக்கட்டு காசியா இருந்தாலும் விட்டுட்டு வர சொல்லி பண்ணி அவரை இங்க வந்து வாத்தியார ஆக்கி கொண்டு வந்தது நம்ம ஆர்கே சாரனுடைய. இப்படி ஒரு வாத்தியார் எல்லாமே எதுக்காக, பிரின்சிபால் எல்லாருன்னா அந்தந்த கல்லூரியினுடைய காலேஜினுடைய ஒரு வளர்ச்சிக்காக
மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக தான் பண்ணிட்டே இருக்கா. அப்ப வந்து டாக்டர் என்.வி. தேவி பிரசாத் சார் அவர் வந்து 2003 இருக்கும். அவர் வந்த உடனே இந்த சிக்கல் வந்தது. என்ன வந்துட்டுனா தலைக்கீழ சரி பண்ணிட்டோம். எப்படி சரி பண்ணிட்டோம்னா மேல இருந்து 7 வருஷ கோர்ஸா மாத்திட்டார். அவர் கோர்ஸ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அதுக்கும் முன்னாடி 4 வருஷம் இருந்தது. அப்புறமா 5 வருஷ கோர்ஸா ஆச்சு. 5 வருஷ கோர்ஸ் வரும்போது முதல் வருஷ பரீட்சை, 3வது வருஷ ஸ்டூடெண்ட்ஸ், பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பேசுறேன் குழந்தைங்களா, உங்களுக்காக தான். உங்களுக்கு இதை விட்டுட்டுனா வேற யாரும் சொல்ல மாட்டா. இங்க கவனிங்க. அப்ப என்ன எடுத்து முதல் வருஷ பரீட்சை, 3வது வருஷ பரீட்சை, 5வது வருஷ பரீட்சை வெளியில கொண்டு போய், அதுவும் பேப்பர் ஈக்குவலாவே இருக்காது. முதல் வருஷத்துக்கு 5 பேப்பர் இருக்கும், 3வது வருஷத்துக்கு 7 பேப்பர் இருக்கும், 5வது வருஷத்துக்கு 8 பேப்பர் இருக்கும். பாக்கியெல்லாம் செமஸ்டர் சிஸ்டம் மாதிரி பல இதுவாயிடுது. அவன் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்ம்ல பிஏக்கு என்ன பண்ணுவான்னா ஒரு வருஷத்துக்கு 5 பேப்பர், 30 பேப்பரை உங்களுக்கு காலம் போட்டு காமிப்பான். நமக்கு இங்க பிஏல நாம எழுதியிருக்கிறதே வெறும் 7 பேப்பர் தான் எழுதியிருப்போம். நாம ஃபில்அப் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு அடிச்சு தள்ளிடுவான். சின்ன வேலைக்கு கூட நீங்க போக முடியாது, ரொம்ப சிரமம். அப்புறமா அவர் என்ன பண்ணார், நாம இந்த லௌகிக கல்விக்கு எத்யப்பி இது ட்ரெடிஷ்னலா இருந்தாலும் கூட, ஓடி ஓரியன்டல் டைட்டிலா இருந்தாலும் கூட அதுக்கு ஈக்குவலண்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், டாக்டர் என்.வி. தேவி பிரசாத் சார் என்ன பண்ணார்னா அதே மாதிரி வருஷா வருஷம் பரீட்சை நாம வச்சிடலாம், 7 வருஷமா ஆக்கிடலாம். கடைசி 2 வருஷம் எம்ஏ, அதுக்கு முன்னாடி வந்து 3 வருஷம் வந்து பிஏ, அதுக்கு முன்னாடி இருக்கிறது பிராக்ஷரோமணி. பிராக்ஷரோமணியை போய் என்ன கொண்டு +2ன்னு கொண்டு வந்தா யூனிவர்சிட்டியில +2 உண்டா? யூனிவர்சிட்டியில வந்து யூஜில இருந்தா ஸ்டார்டிங். அப்ப இது என்ன பண்ணணும் போது இதுக்கு ஒரு பேர், இதெல்லாம் வந்து பிராக்டிகலா இதை யோசிக்கும் பொழுது வரக்கூடிய சிரமங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு பேர் வைங்கோன்ட்டார். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு 2 வருஷம் நாம விளக்கம் கொடுக்கும்போது இதை நாம +2ன்னு விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா இதை பிரிச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி இன்டிகிரேட்டட் ஒரே கோர்ஸா இருந்தது. ஒரு வருஷம் ஆரம்பிச்சனா ஒரு பையன் ஒரு வருஷம் முதல் வருஷம் படிக்கிறான், அவன் வந்து அவன் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறான்னா ஒரு வருஷம் நன்னா படிச்சாலும் கூட அவனுக்கு வந்து மார்க் லிஸ்ட் இருக்காது, சர்டிபிகேட் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இன்னும் சௌகரியம் வரப்போகுது. நீங்க தெரிஞ்சுக்கணும், பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அது நீங்க தெரிஞ்சுக்கணும், இன்னும் சௌகரியம் பண்ணி கொண்டு வந்திருக்கா. இது என்ன பண்ணார்னா அப்புறம் என்ன பண்ணார்னா இது வந்து 5 வருஷத்தை 2ஆ பிரிச்சார். கடைசி 2 வருஷம் எம்ஏக்கு ஈக்குவலண்ட், அதுக்கு சிரோமணின்னு பேர் வச்சுட்டு, அடுத்த முன்னாடி இருக்க 3 வருஷத்துக்கு சிரோமணி மத்தியமான் பேர் வச்சு அது பிஏ மாதிரி ஆக்கிட்டார். அதுக்கு முன்னாடி 2 வருஷம் என்ன பண்ணோம்னா பிராக் சாஸ்திரி இருக்கிற மாதிரி நாமளும் பிராக் சிரோமணி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்ற மாதிரி இது +2க்கு இது முடிஞ்சது. அடுத்த கதை என்ன கேட்கானே, இதெல்லாம் நீங்க சுவாரஸ்யமா கேட்டுக்கணும். இந்த பிராக் சிரோமணி சேர்றதுக்கு என்னடா எலிஜிபிள்னு கேட்டான். 10th எலிஜிபிள்னு ஆயிடுத்துன்னா பாடசாலை மாணவர்களுக்கு 10th இருக்காது. இது எத்தனை வருஷம், 20 வருஷம் முன்னாடி, அதுக்கு முன்னாடியிலேருந்து நடந்திருக்கக்கூடிய சர்ச்சை. இப்ப பாடசாலை 10th முடிச்சுட்டு தான் பிராக் சிரோமணி வரணும்னு சொன்னா எந்த பாடசாலை பசங்களும் காலேஜுக்குள்ள நுழையவே முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னு போது வேற கர்நாடகா யூனிவர்சிட்டி, ஆந்திர, இது மாதிரி வேற யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்னலாம் நியமங்கள் இருக்குன்னு எடுத்து பார்த்தா என்ன ஆயிடுதுன்னா வேத பாடசாலையில சம்ஹிதாந்தம் முடிச்சுண்டா அவன் பிராக் சாஸ்திரி வரலாம். இது மாதிரி வேற ஸ்டேட்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து காண்பிச்சு நம்ம சிரோமணி பிராக் சிரோமணிக்கு கூட 4 விதமான துவாரத்தை அப்ப முக்கியமா கல்பிச்சா. ஒன்னு வந்து SSLC முடிச்சிருக்கலாம், அதாவது 10th முடிச்சிருக்கலாம், அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியா இருந்தாலும் சரி, அல்லது OSLC அப்படின்னு முடிச்சிருக்கலாம். வேதாத்தியனம் வந்து 5 வருஷம் மினிமம் சம்ஹிதாந்தம் முடிச்சிருக்கணும், அல்லது 5 வருஷம் சைவாகமம் முடிச்சிருக்கணும். 4 இந்த 4 துவாரம் போட்டுட்டு இந்த 4 எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க பிராக் சிரோமணிக்குள்ள வரலாம் அப்படின்னு அவர் போட்டு, அது 2003-4ன்னு ஞாபகம். அப்ப அது முடிஞ்சது. அப்பாடா ஒரு கஷ்டம் முடிஞ்சது. ஆனா இந்த 10th சொல்லணும் இல்லையா, இந்த 10th என்ன பண்ணோம்னா இப்ப நான் காமிச்சேன் பாருங்க இந்த சர்டிபிகேட், இது வந்து அப்ப எப்ப 2002 2003 இதுக்கு வந்து பிராக் சிரோமணின்னு பேர் இருந்தது. என்ன பேர் இருந்தது? பிராக் சிரோமணி. தமிழ்நாடு கவர்மெண்ட் பரீட்சைக்கு பிராக் சிரோமணின்னு பேர் இருந்தது. யூனிவர்சிட்டியிலும் நாம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு பிராக் சிரோமணின்னு பேரு. 2 பிராக் சிரோமணி இருந்தா குழப்பம் வரும்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணா இதனுடைய பேரை வந்து மாத்தனா, கவர்மெண்ட் சான்ஸ்கிரிட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பழைய பேரை மறுபடியும் கொண்டு வந்தா. ஆனா இது 10th ஈக்குவலண்டா கொண்டு வரணுமே, அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் கீழே அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 10th அப்படின்னு ஒரு வரியை ஆட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டா. ஆயிட்டா. இப்ப 4 துவாரம் சொன்னோமா, ஒரு சில பசங்க இதை எழுதுவாங்க,
ஒரு சில பசங்க வந்து வேத பாடசாலை, சைவாகம பாடசாலை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரூல் பிரகாரம் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, பசங்க வந்துடுறாங்க. ஒரு பையன் வரான், வேதாத்தியனம் பண்ணிட்டு ஆகமாத்தியனத்தை வரான், பிராக்ஷரோமணிக்குள்ள நுழைஞ்சிடான், ஃபர்ஸ்ட் கிளாஸா படிக்கிறான், எம்ஏ வரைக்கும் நன்னா படிச்சுட்டான் சார். படிச்சு முடிச்சுட்டு பிஹெச்டி நுழையணும். ஒரு 2019 நம்ம காலேஜில் பிஹெச்டி ஆரம்பிச்சிருக்கா. அது வந்து அடுத்த வந்திருக்க பிரின்சிபால் டாக்டர் டிபி ராதாகிருஷ்ணன் சார் அப்படின்றவர் வந்து எம்ஏ தனியா ஒரு எம்ஏ ஆரம்பிச்சார், அதே மாதிரி பிஹெச்டி ஆரம்பிச்சார், ரெண்டும் அவர் பீரியட்ல ஆரம்பிச்சார். அப்ப என்ன எடுத்து அதுக்கு முன்னாடி பசங்க இங்க முடிச்சுட்டு விவேகானந்தா காலேஜோ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ, பிரசிடென்சி காலேஜிலோ போவான். போனோம்னா இந்த பையனுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இவன் என்ன வாங்கியிருக்கான், 7 வருஷம் இங்க படிச்சிருக்கான், சிரோமணிக்கு பிராக்கெட்ல எம்ஏ போட்டிருக்கா, ஆனா இந்த பையனுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு கட் பண்ணிட்டான். என்ன காரணம்னு கேட்டா, அந்த பிஹெச்டி நீங்க படிக்கும்பொழுது ஒரு காலம் கட்டம் போட்டிருப்பா, அதுக்கு 10th ஈக்குவலண்டா நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கன்னு போடணும். அதுல எத்தனை சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட், அதில் ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ், இதெல்லாம் ஃபில்அப் பண்ணாதான் அடுத்தது +2க்கு போகணும். நம்ம பையன்கிட்ட +2 பிராக்ஷரோமணிலேருந்து இருக்கு. 10th இருக்கிற இடத்துல அவன்கிட்ட என்ன இருக்கு, வேதாத்தியனமும் ஆகமாத்தியனமும் இருக்கு. 5 காலத்தை அவன் எப்படி ஃபில்அப் பண்ணுவான்? ஃபில்அப் பண்ண முடியாம இருக்கும் பொழுது வேத பாடசாலை, ஆகம பாடசாலை படிச்ச பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிஹெச்டிக்கு இடம் இல்லைன்னு ஆயிடுத்து. புரிஞ்சுதா உங்களுக்கு சிரமம்? இப்ப பிஹெச்டிக்கு உங்களுக்கு நீங்க வந்து சிரோமணி படிங்கோ, இது எம்ஏக்கு ஈக்குவலண்ட், ஆனா இதை வச்சு நீங்க வந்து பிஹெச்டி எங்கேயுமே பண்ண முடியாதுன்னு சூழ்நிலை வந்துடுது. அந்த சூழ்நிலையை நாம உடைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இப்ப நாங்க சொல்லக்கூடிய இப்ப சர்டிபிகேட் வாங்கினா பாத்தீங்களா, இதை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது, பின்னாடி வந்து பிஹெச்டி உங்களால பண்ண முடியும். இது இல்லாம இருந்ததுன்னா சிரமம். அதனால நீங்க வந்து வேத பாடசாலையில படிக்கும் பொழுதே ஒரு பேச்சுக்கு 5 வருஷம் அத்தியனம்னு வச்சுப்போமே, 5 வருஷம்னா இங்க காலேஜ் வந்து படிக்க போறீங்க, காலேஜ் வர்ற பட்சத்துல 5வது வருஷத்துலயே இந்த எக்ஸாம் நீங்க எழுதி முடிச்சிடணும். 5வது வருஷம் அங்க முடிச்சுட்டீங்கன்னா வேதாத்தியனமும் பண்றீங்க, சைமல்டேனியஸா இந்த 10th எக்ஸாம், அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு 10th எலிஜிபிலிட்டி வந்துடுது. அந்த 10th வச்சுட்டு நேரா உள்ள நுழையிறீங்க. அப்ப 10+2+3+2 அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அப்புறம் நீங்க பிஹெச்டிக்குள்ள வந்தனா உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இல்லட்னா பின்னாடி வரும்பொழுது நல்லா அத்தியனம் பண்ணணும், பிஹெச்டி பண்ண முடியலன்ற ஒரு கஷ்டம் வரும். அதுக்காக தான் நாங்க சிரமப்பட்டு, நீங்க கவலைப்பட வேண்டாம். நாங்க வந்து உங்களுக்கான உங்களுடைய நிர்வாகம், அவ என்ன நினைக்கிறா, எக்ஸ்ட்ராவா அங்க பணம் கட்டணும், இவாளுக்கு யார பாடம் நடத்துறது, இதெல்லாம் இவ நிர்வாகம் அதை யோசிச்சு பசங்களுடைய சௌகரியத்துக்காக அதை நீங்க பண்ணணும். வாத்தியார்களும் இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுன்னு பண்ணோம்னா நம்ம காலேஜ் சார்பாக இதை நாங்க நல்லா சப்போர்ட் பண்றோம். இந்த கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் இதுல வேற அவ கேள்வி கேட்டு இருக்கா, திருப்பி வந்து இது நீங்க 10th சொல்றீங்களா, 10th எழுதணும்னா அது கீழே 8வது எழுதணுமே, இவங்கள்ட்ட 8வது எங்க இருக்குன்னு இந்த வருஷம் கேள்வி கேட்டு இருக்கா. போன வருஷம் வரைக்கும் யாருமே வரலையே, இந்த எக்ஸாம் நாம க்ளோஸ் பண்ணிட்டோமான்னு கேட்டு இருந்த கவர்மெண்ட் இந்த வருஷம் என்ன பண்ணா, 2 வருஷமா ஒரு நமக்கு மொத்தத்துல ஒரு 250 பேர் நம்ம பணம் கட்டியிருக்கோம். இந்த வருஷம் என்ன பண்றா, 8வது இல்லையா இவாள்கிட்ட அப்படின்ற இந்த கேள்வி நாங்க ஏதாவது சமாளிச்சுக்கிறோம். எதுக்குன்னா ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுன்னு நாங்க வரோம். பாடசாலைகள் நீங்களா எல்லாத்தையும் போய் சொல்லணும், இந்த மாதிரி இந்த பரீட்சையை பத்திலாம் இவ்வளோலாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு. இன்னைக்கு கார்த்தாலேருந்து பார்த்தீங்க முத்து சார் ஆரம்பிச்சார். முத்து சார்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 2 பாடசாலை 2 காலேஜ் தான் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, மதுராந்தகத்தில் ஒன்று இருக்கு. இதே மாதிரியான ஓடி காலேஜ்ன்றது 2 தான் இருக்கு. இப்ப அவளும் அங்க படிச்சுட்டு வந்தவர். இவாள இந்த ட்ரெடிஷ்னல் லைன்ல, பாரம்பரியமான லைன்ல வந்துட்டு உடனே 10th படிச்சுட்டு அப்படியே இந்த லைன்ல எம்ஏ வந்து எம்ஃபில் பண்ணி பிஹெச்டி பண்ணி அவர் பிஎல்ஐஎஸ் எம்ஐஎல்ஐஎஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த 10வது எக்ஸாம் மட்டும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா லௌகிகமான மார்க்கமும் அப்படியே திறந்து இருக்கும், சுலபமா இருக்கும். அதை நீங்க பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த எக்ஸாம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா NIOS பண்ணுங்க. NIOS ரொம்ப கடினமானது. இன்னி தேதிக்கு இது சுலபமா இருக்குன்றதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். பிராக்ஷரோமணி எக்ஸாம் எழுதுங்க. பிராக்ஷரோமணிக்கு மேல படிக்கணும்னா காலேஜுக்கு வந்தாதான் உங்களுக்கு நல்லது. இந்த காலேஜ்ல மொத்தம் 6 சாஸ்திரம் இருக்கு. நான் காலேஜை பத்தி சொல்றேன். காலேஜ்ல ரெகுலரா நடக்கிறது மொத்தம் 7 வருஷ கோர்ஸ். பிராக்ஷரோமணி வந்து 2 வருஷ கோர்ஸ் நான் சொல்லிட்டேன். அடுத்தது 2010 அவர் NVD சார் பீரியட்ல, டாக்டர் NV தேவி பிரசாத் சார் அவர் பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நான் செமஸ்டரா இருந்தது. நான் செமஸ்டர்னா வருஷத்துக்கு ஒரு பரீட்சை. வருஷத்துக்கு ஒரு பரீட்சை வந்ததுன்னா திருப்பி பிரச்சனை வந்தது. பாக்கி காலேஜ் எல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு பரீட்சை. நம்ம காலேஜ்ல வருஷத்துக்கு ஒரு பரீட்சைனா மார்க் லிஸ்ட் இடிக்கிறது.
அவ என்ன பண்ணா, நாம பிஏக்கு வந்து 3 மார்க் லிஸ்ட் கொடுப்போம், அவ பிஏக்கு 6 மார்க் லிஸ்ட் கொடுப்பா. அப்புறம் 2010 ஞாபகம் எனக்கு, இந்த 2010 இருந்து ஆரம்பிச்சு செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி மாடர்ன் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஈக்குவலண்டா நம்ம ட்ரெடிஷ்னலை கொண்டு வந்துட்டா. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அது போராதுன்னு சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் அப்படின்னு அது ஒரு சிஸ்டம். ஒரு பாடம் வந்து நீங்க வந்து பையன் எதை வேணா சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாம் கொடுக்கணும். அதை கொடுத்து அவ என்னென்னலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சாலும் அதையும் நமக்கு கொடுத்து, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்கும் அதையும் கொடுத்து, என்னென்ன கேட்குறாலோ எல்லாத்தையும் கொண்டு வந்து அதே மாதிரி இன்டர்னல் மார்க்ஸ் ஒரு 75 மார்க்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல், 25 மார்க்ஸ் இன்டர்னல், 60 மார்க் 40 மார்க் இப்படின்னு மாடல்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால நம்ம ஸ்டடீஸ் இந்த சிரோமணின்றது நல்லா அப்டேட்டடா இருக்கிறதுன்னு பசங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல பிராக் சிரோமணி வந்து மொத்தம் 4 செமஸ்டர்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து 3வது வருஷம் அதுலேருந்து பிஏ ஆரம்பம். பிஏ வரும்பொழுது நமக்கு சாஸ்திரங்கள் பெரியது. பிராக் சிரோமணியில சாஸ்திரம் கிடையாது. பிராக் சிரோமணியில உங்களுக்கு 5 புஸ்தகங்கள் வாத்தியார் எல்லாமே சொன்னா. இன்னைக்கு நான் அதனுடைய விரிவாக்கமா மேல சொல்லிட்டு இருக்கேன். 5 பேப்பர். உங்களுக்கு எத்தனை பேப்பர்? 5 பேப்பர். ஒரு பேப்பர் இங்கிலீஷு, ஒரு பேப்பர் வந்து ஹிந்தி ஆர் தமிழ். நம்ம காலேஜில் ஹிந்தி தான் வச்சுட்டு இருக்கோம். அதை தவிர ஒரு 3 பேப்பர் வந்து ஜெனரல் சம்ஸ்கிருதம் இருக்கும். இப்படி 5 பேப்பர் பிராக் சிரோமணியில. இங்க 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் பிஏக்கு வரீங்க. பிஏக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து 5 பேப்பர். பிஏல நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்பெஷலா எடுத்துக்கணும், கவனிக்கணும் குழந்தைங்களா. பாடசாலை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். பிஏ வரும்பொழுது உங்களுக்கு 6 ஸ்பெஷல் இருக்கு நம்ம காலேஜில். கார்த்தால பார்த்தீங்க வாத்தியார் வந்து அவர் மீமாம்சா வாத்தியார் சொன்னார். மணிதிராவிட சாஸ்திரிகள் சொல்லும் பொழுது மீமாம்சா வந்து என்ன, மீமாம்சான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அது என்ன சாஸ்திரம் சொல்வீங்களா? எத்தனை விதமான சாஸ்திரம்னு சொன்னார் அவர். பத வாக்கிய பிரமாணம், பதசாஸ்திரம், வாக்கிய சாஸ்திரம், பிரமாண சாஸ்திரம். கரெக்டா சொல்லுங்க. பதசாஸ்திரம்னு எதுக்கு பேரு? வியாக்கரணத்துக்கு. வாக்கிய சாஸ்திரம்னு எதுக்கு பேரு? மீமாம்சா. மீமாம்சா எத்தனை வகை, என்னென்னது? உத்தர மீமாம்சாக்கு இன்னொரு பேர் என்ன? கரெக்டா. இப்படி பதசாஸ்திரம் ஆச்சு, வாக்கிய சாஸ்திரம் ஆச்சு. பிரமாண சாஸ்திரம் என்னது? நியாய சாஸ்திரம். அப்ப நம்ம காலேஜில் 4 சாஸ்திரம் இருக்கு. இந்த முதல்ல சதுஷாஸ்திர வித்வான் அப்படின்னு பழங்காலத்துல சொல்லுவா. மினிமமா அதுல 2 வந்து சாமானிய சாஸ்திரங்கள். எது எந்த சாமானிய சாஸ்திரம் எதுக்கு பேரு? நியாய சாஸ்திரத்துக்கும் வியாக்கரண கரெக்டா சொன்னீங்க. நியாய சாஸ்திரத்துக்கும் அதுக்கு ஒரு வாக்கியம் சொன்னார் மணிதிராவிட சாஸ்திரிகள். என்ன வாக்கியம் அது? காணாதம் பாணினியம் ச சர்வசாஸ்திரோபகாரகம். கரெக்டா சொன்னார். இதுல வந்து சப்தம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் எது, அர்த்தம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் எது? இல்லப்பா, காணாதம் பாணினியம் சொன்ன இல்லையா, சப்தம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் எது, அர்த்தம் சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் எது? சப்த சம்பந்தப்பட்ட சாஸ்திரம் வந்து வியாக்கரணம், அர்த்தம் சம்பந்தப்பட்டது கரெக்ட். இப்படி சொன்னார். இது 2 சாமானிய சாஸ்திரம்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் வரும்போது எந்த 2 சாஸ்திரம் சொன்னார்? பூர்வ மீமாம்சா 4 சாஸ்திரம். 4 சாஸ்திரமும் நம்ம காலேஜில் இருக்கு. இதை தவிர அடிஷனலாக ஒரு 2 சாஸ்திரம். அது என்ன தெரியுமா? ஜௌதிஷம்னு ஒண்ணு, சாகித்யம்னு ஒண்ணு. இப்படி 6 சாஸ்திரங்கள் நம்ம காலேஜில். எல்லா வாத்தியாரும் உங்களுக்காக தான் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்து பசங்களுக்கு சொல்லுங்கன்னு நாங்க கேட்டுட்டோம். அவன் எல்லாரும் உங்களுக்கு சொன்னான். அப்படி 6 சாஸ்திரம். ஜோதிஷம்னா என்னது? அது ஜோதிஷ சாஸ்திரம்னா என்ன? கணிதமா முரளி சார் சொல்லியிருப்பாரு. கணித ஜோதிஷம், பலித ஜோதிஷம். அப்படி 2 பாகம். நம்ம காலேஜில் 2மே இருக்கா? ஏதாவது ஒண்ணுதான் இருக்கா? நம்ம காலேஜில் 2ம் கலந்து இருக்கு. ஒரே சிலபஸ் தான். ஒரு சில இடங்கள்ல வந்து கணித ஜோதிஷம் தனி, பலித ஜோதிஷம் தனி. ஆனா நம்ம காலேஜில் 2 கிரந்தங்களும் சேர்த்து ஒரே அந்த சிலபஸ்ல வச்சிருக்கா. அதே மாதிரி இன்னொரு சாஸ்திரம் என்ன சாஸ்திரம்? சாகித்ய சாஸ்திரம். இந்த 6 சாஸ்திரம் பிஏல உங்களுக்கு ஆரம்பம். கண்ணா கவனிக்கணும். பிஏ நுழைஞ்ச உடனேவே ஒரே ஒரு ஸ்பெஷல் உண்டு. இந்த 6 சாஸ்திரத்துல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். பாக்கி 4 பேப்பர் ஜெனரல் பேப்பர். 4 பேப்பர்ல என்ன? ஒன்னு இங்கிலீஷ் போயிடும், ஒன்னு ஹிந்தி போயிடும். அப்புறம் 2 அந்த 2 பேப்பர் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து மீமாம்சாவோ அல்லது நியாயமோ ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு இருப்பா. இன்னொன்னு வந்து பார்த்தா வியாக்கரணம். சரியா? இப்ப மொத்தம் 5 பேப்பர் ஆயிடுது. ஒன்னு வந்து ஒரு ஸ்பெஷல், இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் தமிழ். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேப்பர்ல 2 ஜெனரல்.
அந்த 2 ஜெனரல்ல ஒரு ஜெனரல் வந்து ஒரு 6 மாசம் மீமாம்சாவா இருந்தா இன்னொரு 6 மாசம் நியாயம். அப்படி மாத்தி மாத்தி இருக்கும். தர்க்க சங்கிரகம் இருக்கும், மீமாம்சா பரிபாஷா இருக்கும், நியாய பிரகாசம் இருக்கும், காரிகாவளி இருக்கும், இப்படி இருக்கும். அது ஒரு பேப்பர் நியமேன என்ன இருக்கும், வியாக்கரணம் இருக்கும். இது எந்த வருஷம், பிஏ ஃபர்ஸ்ட் இயர். பிஏ செகண்ட் இயர் வந்தானா அதுக்கும் ஒரே ஒரு ஸ்பெஷல், பாக்கி 4 நாங்க ஜெனரல்னு சும்மா புரியறதுக்காக சொல்லுவோம். பிஏ தேர்ட் இயர் வந்தீங்கன்னா எத்தனை தரமா 2 ஸ்பெஷல் வந்து எத்தனை வந்துடும், 2 ஸ்பெஷல். சாகித்யம் ஒரு பையன் எடுத்தனா 2 சாகித்யம், பாக்கி 3 வந்து ஜெனரல் ஆயிடும். இதோட பிஏ முடிஞ்சிடும். இப்ப புது சிஸ்டத்துல என்ன அப்படின்னா, நீங்க முதல் 2 வருஷம் படிக்கிறீங்க. ஆத்துல வந்து அப்பாவுக்கு வந்து நீ வந்து சம்பாரிச்சுக்கணும்னு அப்பா நினைக்கிறார். அந்த 2 வருஷம் முடிச்சோன்னா சர்டிபிகேட் வாங்கி நீங்க ஆத்துக்கு போயிடலாம். போய் உங்க ஏதோ ஒரு விருத்தி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்பா நிதானமா வா, எனக்கு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னா அது மேல் கொண்டு ஒரு 3 வருஷம் படிக்கலாம். 5 வருஷம் ஆயிடுத்து. 5 வருஷம் அப்பா வாண்டானா நீ திருப்பி போகலாம். இல்ல அப்பா மேல் கொண்டு படினா அப்புறம் 2 வருஷம். பழங்கால சிஸ்டத்துல அது இல்ல. பழங்காலம் நீ 5 வருஷம் முடிச்சாதான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கும். இப்ப அந்த பிரேக் வந்துடுத்து. 2+3+2 2 3 2ன்ற பேட்டர்ன் வந்துடுத்து. பசங்கள் வேத பசங்களுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு முடியல, ஏதோ கிராமத்துல இருக்கா, அப்பா அம்மா அங்க இருக்கா, போனோம் அப்படின்னா 2 வருஷம் பா. 2 வருஷம் இங்க இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்கிருத பரிஸ்திதி, இந்த வாதாவரணம் எல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் இருக்கா, இவாள்கிட்ட வந்து நீங்க படிக்கலாம். இது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும், ஒரு குருகுலம், ஒரு காலேஜ் மாதிரி ரொம்பவும் வந்து விட்டுடவும் மாட்டோம். பாடசாலை மாதிரி ரொம்பவும் பிடிக்கவும் மாட்டோம். பாடசாலை உங்களுக்கு வாத்தியார் பிடிக்கிற அளவுக்கு நாங்கள் பிடிக்க முடியாது. ரொம்ப பிடிச்சா நீங்க எகிரிடுவீங்க. ஆனால் ரொம்ப பிடிக்கவும் முடியாது, ரொம்பவும் விடவும் மாட்டோம். அப்படி வந்து உங்களுக்கு எல்லாம் நீங்க இந்த 3 நாள்ல பழக்கப்பட்டிருப்பீங்க எப்படின்னு இல்லையா? பிடிச்சிருந்ததா 3 நாள் உங்களுக்கு? பிடிக்கவே தானே ராத்திரி 10 மணிக்கு விளையாட ஆரம்பிக்கிறீங்க. ராத்திரி 10 மணிக்கு கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சு 10:30 மணிக்கு அடிபட்டு எல்லாம் நடந்துதா நேத்து? சரி, இந்த 3 வருஷம் ஆயிடுது. அடுத்த 2 வருஷம் எம்ஏ படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப ஸ்பெஷல். அங்க ஸ்பெஷல் வரும்போது என்ன தெரியுமா, எத்தனை சாஸ்திரம் இருக்குன்னு சொன்னா 6. இப்ப சாகித்ய பையன் வந்து எம்ஏ எடுக்கிறான்னா 4 பேப்பர் ஸ்பெஷல். எத்தனை பேப்பர்? 4 பேப்பர் ஸ்பெஷல், ஒரு பேப்பர் ஜெனரல் இருக்கும். அப்ப எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும், அதுதான் எம்ஏ செகண்ட் இயர். இப்ப யாராவது ஒரு பையனை நான் கேள்வி கேட்க போறேன். எந்த பையனை கேள்வி கேட்கலாம்? கை தூக்குங்க. யாராவது ஒரு பையனை கேள்வி கேட்க போறேன். யாராவது ஒரு பையன் கை தூக்குங்க, எழுந்துக்கோ. ஒரு பையன் வந்து பிஏல ஸ்பெஷல் எடுக்கிறான்னு வச்சுக்கேன். பிஏல ஏதோ ஒரு சாகித்யம் எடுக்கிறான். அப்ப பிஏல இருந்து ஆரம்பிச்சு எம்ஏ வரைக்கும் எத்தனை ஸ்பெஷல் பேப்பரா அவன் படிக்கணும்? பிஏல 3 வருஷம், எம்ஏ 2 வருஷம். பிஏல இருந்து ஆரம்பிச்சு எம்ஏ வரைக்கும் தப்பு. வேற யாரு சொல்லு? 7, அதுவும் தப்பு. பிஏ முதல் வருஷம் எத்தனை பேப்பர், பிஏ செகண்ட் இயர் எத்தனை பேப்பர், பிஏ தேர்ட் இயர் எத்தனை பேப்பர், எம்ஏல எவ்வளவு பேப்பர், எம்ஏ ஃபைனல் 10, அதுவும் தப்பு. சொல்லு, அதுவும் தப்பு. செமஸ்டர் கூட இல்ல, செமஸ்டரே வேண்டாம், நீங்க வருஷமே வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேப்பர்? 14ன்றதும் தப்பு. யார் சொல்ல? பின்னாடி சொல்லு. எவ்வளவு பேப்பர்? 12. கரெக்டா, அவன் கரெக்டா சொன்னான். பாருங்க, கடைசியில இருக்கான் அவன் தான் இருக்கல, கடைசியா உட்கார்ந்துட்டு இருக்கான். கடைசியா உட்கார்ந்து 12 பேப்பர். பாருங்க, பிஏ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பேப்பர், பிஏ செகண்ட் இயர்ல ஒரு பேப்பர், பிஏ தேர்ட் இயர்ல 2 பேப்பர், எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர்ல 4 பேப்பர். இந்த 4 நாளும் ஒரு 8. எம்ஏ ஃபைனல் ஒரு 4 பேப்பர், 8 நாளும் 12. மொத்தம் ஒரு ஸ்பெஷல் எத்தனை ஸ்பெஷல்? அப்ப நீங்க சாகித்யம் எடுத்தீங்கன்னா 12 சாகித்யம் பேப்பரை அட்டென்ட் பண்ணுவீங்க. வியாக்கரணம்னா 12 வியாக்கரணம். இப்படியாக நமக்கு சாஸ்திரம் இப்ப புரிஞ்சுதா? சாஸ்திர ஸ்வரூபம் காலேஜில் வந்து எப்படி பாடங்கள்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வந்து எங்களுக்கு 2 விதமான 75 மார்க்கு 25 மார்க்குன்னு மார்க்கை பிரிச்சுப்பா. 75 மார்க் வந்து நீங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம், காலேஜினுடைய பரீட்சைலாம் வந்து யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய எக்ஸாம். பேப்பர் வந்து யூனிவர்சிட்டி செட் பண்ணி நவம்பர் மாசத்துல ஒரு பரீட்சை நடக்கும். இப்போ வர நவம்பர்ல ஒரு பரீட்சை, ஏப்ரல்ல ஒரு பரீட்சை. வருஷத்துக்கு எத்தனை பரீட்சை? 2 பரீட்சை. செமஸ்டர் பேட்டர்ன் பேரு. நவம்பர்ல 1, ஏப்ரல்ல 1. இதுல நடக்கும் பொழுது இதுல வந்து 75 மார்க்குக்கு நீங்க எழுதணும். 25 மார்க் பாத்தீங்கன்னா வாத்தியார் இங்க போடுற மார்க் எத்தனை மார்க்கு?
25 இன்டர்னல் மார்க்ஸ்னு பேரு. கவனிச்சுக்கோங்க பசங்களா, உங்களுக்கு வந்து ஒரு 10 மார்க் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் சார். 10 மார்க் உங்களுடைய அட்டெண்டன்ஸ். டெய்லி நீங்க வரீங்களான்ற வாத்தியார் சாரி 5 மார்க் வந்து உங்களுக்கு அட்டெண்டன்ஸ். டெய்லி நீங்க வரீங்களா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு 5 மார்க். யூனிட் டெஸ்ட் ஒரு 20 நாள், அதுல 18 நாளுக்கு மொத்தம் 90 நாள் ஒர்க்கிங் டே. ஒரு செமஸ்டர்னு சொன்னா 90 நாள், ஒரு செமஸ்டர்னா 90 நாள், 2 செமஸ்டர்னா 180 நாள், மொத்தம் மினிமம் 180 நாள் உங்களுக்கு நீங்க படிச்சிருக்கணும். மேக்சிமம் பார்த்தா ஒரு 220 நாள் கிட்டத்தட்ட ஆகும். அதுல நீங்க வந்து டெய்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும். எத்தனை பெர்சன்டேஜ்? 75%. 65ல இருந்து 75 வச்சுக்கோங்களா. அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் போடுவார் வாத்தியார். யூனிட் டெஸ்ட் ஒரு 18ல இருந்து 20 நாளுக்குள்ள ஒரு யூனிட் டெஸ்ட் நடக்கும். ஒரு யூனிட் டெஸ்ட் நடத்தீங்கன்னா 2 மார்க் போடுவார். அது வந்து 20க்கு இருந்தாலும் அதை 2க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பார் அவர். அப்ப மொத்தம் 5 யூனிட் டெஸ்ட்டுக்கு ஒரு 10 மார்க். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? இப்ப 15 ஆயிடுதா? இன்னொரு 5 என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து இது மாதிரியான சபைகளுக்கெல்லாம் வந்து அவ ஒழுங்கா கலந்துக்கிறானா இல்லையா, இதை மனசுல வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 5 மார்க். இன்னொரு 5 மார்க் எதுக்குன்னா, ரெக்கார்ட் நோட் புக்னு ஒன்று எழுத சொல்லுவோம். என்னது? ரெக்கார்ட் நோட் புக். இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். இப்படி 25 மார்க்ஸ் வந்து நம்ம காலேஜ்லயே போட்டுருவோம். ஒரு 75 மார்க் வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதுறீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி 75 மார்க். இது ஜெனரல். ஒரு பேப்பருக்கு இது ஒரு பேட்டர்ன். ஒரு சில பரீட்சைக்கு 60, 40. கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 60 வந்து எக்ஸாம்க்கு, யூனிவர்சிட்டி எக்ஸாம்க்கு, 40 வந்து நமக்கு இன்டர்னலுக்கு. இப்படி வந்து நமக்கு மினிமம் 5 பேப்பர் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கும் மினிமம் 5 பேப்பர் இருக்கும். மேக்சிமம் பார்த்தும்போது 7 பேப்பர் வரும். சாஃப்ட் ஸ்கில் ஒன்று வரும், ஒரு தமிழ் ஒன்று வரும். இப்படியாக நான் வந்துட்டாரா, முடிச்சிடலாமா? ஓ சரி, பண்ணிடலாமா சார்? ஓ, இப்படி வந்து நம்ம காலேஜில் வந்து நம்ம சிலபஸ்லாம் இருக்கு. இந்த அதாவது ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. நம்ம ஹாஸ்டல்ல தங்கறதுக்காக நாம வைதிகமான ரீதியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நாம என்ன பண்றோம்? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க. நமது நந்தனம் ஆர்ட்ஸ் கல்லூரியினுடைய லைப்ரரியன் அவர் டாக்டர் கோதண்டராமன் சார். அவருடைய டயத்து தான் நான் இவ்வளோ நேரம் எடுத்துட்டேன். நம்ம கல்லூரியோட ரொம்ப தொடர்புடையவர் அவர். கல்லூரி லைப்ரரி தொடர்பாக நிறைய ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கக்கூடியவர் டாக்டர் கோதண்டராமன் சார். அவர்கள் வந்து இந்த செஷன் அவரோடது. அதை வந்து நான் பசங்களுக்கு சிலபஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துட்டேன் நான். இப்படி நம்ம கல்லூரியில் இருக்கு நிறைய வாத்தியார்கள். ஒரு சாஸ்திரத்துக்கும் 2 வாத்தியார். ஒரு சாஸ்திரத்துக்கு டாக்டர் மணிதிராவடி சாஸ்திரிகள் பார்த்தீங்க நமக்கு வந்து பெரிய வித்வான். அவர்கிட்ட வந்து நீங்க இங்க காலேஜ் வாத்தியார்ட்ட என்னன்னா, காலேஜ் டயத்தில் மட்டும்தான் பாடம் நடத்துறதுன்னு கிடையாது. காலேஜ் டயத்தை போக அவ ஆத்தலாம் கூட பாடம் நடத்துவோம். அந்த சௌகரியம் வந்து நம்ம காலேஜில் இருக்கு. பூர்வ மீமாம்சாவுக்கு வந்து மணிதிராவடி சாஸ்திரிகள், அதே மாதிரி நமது டாக்டர் ஜெயநாராயணன் சார். இவா 2 பேர் பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்துக்கான அத்தியாபகர்கள். உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்துக்கு டாக்டர் மகேஸ்வரன் சார். அவர் இல்ல, அவர் வெளியில போயிருக்கார். அப்புறம் டாக்டர் ராமகிருஷ்ணன் சார். இவா 2 பேரும் உத்தர மீமாம்சா அதுக்கான வாத்தியார் 2 பேரும். அடுத்தது வியாக்கரணத்துக்கு நானும் டாக்டர் ஷாம் சுந்தரன் சார். எங்க ஷாம் சார்? ஷாம் சார் பார்த்திருப்பீங்க. இவா 2 பேர் வந்து வியாக்கரணத்துக்கு. அடுத்தது சாகித்யம் பார்த்தீங்கன்னா டாக்டர் உமாபதி சார். அடுத்தது சுரேஷ் சார், டாக்டர் சுரேஷ் சார். இவா 2 பேரும் சாகித்யம். அடுத்தது ஜோதிஷம் பார்த்தீங்கன்னா டாக்டர் அகிலேஸ்வர மிஸ்ரா சார். டாக்டர் அகிலேஸ்வர மிஸ்ரா சார் ஒன்று, அப்புறம் நமக்கு டாக்டர் முரளி சார் ஒன்று. இவா 2 பேரும் ஜோதிஷத்துக்கு. அப்புறம் நியாயசாஸ்திரம் பார்த்தீங்கன்னா டாக்டர் உபாத்யாயா சார் பார்த்திருப்பீங்க. அப்புறம் டாக்டர் வாசுதேவன் சார் பின்னாடி இருக்கார் பாருங்க, பின்னாடி பாருங்க. இப்படி எத்தனை சாஸ்திரம் ஆச்சு? மொத்தம் 6 சாஸ்திரம். இதை தவிர இங்கிலீஷ்ல வந்து டாக்டர் விஷாலம் மேடம் அப்படின்றவங்க இருக்காங்க. ஹிந்திக்கு வந்து டாக்டர் சத்யநாராயணா சார். அடுத்தது கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு நமக்கு சாருங்க கம்ப்யூட்டர் சார் டாக்டர் வீரராகவன் சார். அவர் தான் கம்ப்யூட்டருக்கு எடுத்துட்டு இருக்கார், வீரராகவன் சார். இதை தவிர
நமக்கு ரகு சார் வந்து லைப்ரரியனா இருக்கார், காலேஜோட லைப்ரரியன். இத தவிர டிஜிட்டல் கேம்பஸ் இருக்கு. ஒரு 6-7 வருஷமாக நம்ம காலேஜ்ல வந்து டிஜிட்டல் மூலமாக இது மூலமாக வந்து ஆன்லைன்ல நிறைய பாடங்கள்லாம் சம்ஸ்கிருத பாடங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏறத்தாழ ஒரு 10,000 பேருக்கு மேல படிச்சுட்டு இருக்கா. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம மாதிரி வேத பாடசாலையில படிச்சுட்டு இங்க வந்தன்னா மாடர்ன் விஷயம் குழந்தை டேய் மாடர்ன் விஷயம் எல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வசதி நம்ம எழுந்துக்கோ சார். டாக்டர் ஹரிஹரன் சார் பாருங்க பாருங்க, ஹரிஹரன் சார் வந்து வேதாத்தியனம் பண்ணவர், ஸ்கூல் படிச்சவர் இல்ல, அவர் வேதாத்தியனம் பண்ணவர். வேதாத்தியனம் பண்ணிட்டு அப்புறம் இங்க வந்து மீமாம்சா சாஸ்திரம் அத்தியனம் பண்ணிட்டு மேல்கொண்டு திருப்பதியில போய் அவர் PhD பண்ணிட்டு அவர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டு எல்லாம் அவருக்கு தெரியும். இவர் என்ன தனியா வந்து இன்ஜினியரிங் படிச்சாரா இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சாரா என்னன்னா இன்னைக்கு அந்த மொத்த டிஜிட்டல் கேம்பஸுடைய டைரக்டரா இருக்கார். அவர் டிஜிட்டல் கேம்பஸுடைய டைரக்டர். இது உங்களுக்கு நம்பிக்கை வரணும். வேதாத்தியனம் பண்ணா ஆகமாத்தியனம் பண்ணா நீங்க டைரக்டர் வரைக்கும் வரலாம் அப்படின்றதுக்கு நம்பிக்கை நமக்கு எத்தனையோ. சத்யநாராயணன் சார் இருக்கார், அவர் வந்து ஹிந்தி ப்ரொஃபசர், மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு வந்தார் சார். எழுந்துக்கோங்க சார். அவர் வந்து மிலிட்டரியில் வந்து டிரான்ஸ்லேட்டரா இருந்தீங்களா? அவர் மிலிட்டரியில வந்து டிரான்ஸ்லேட்டரா இருந்தார். அவர் இங்க படிச்சவர். அவர் அதுக்கு முன்னாடி வந்து உடுப்பியில வந்து பாடசாலையில படிச்சவர். உடுப்பியில பாடசாலையில படிச்சுட்டு இங்க படிச்சுட்டு மேல வந்து இங்க படிச்சுட்டு இருக்கும் போதே சத்யநாராயண சார் என்னன்னா இங்க படிச்சுட்டே BA இங்கிலீஷ் பண்ணீங்க இல்லையா, BA ஹிந்தி பாருங்க. சிரோமணி படிச்சுட்டே இருக்கும் பொழுது கரஸ்ல வந்து BA ஹிந்தி பண்ணார், MA ஹிந்தி பண்ணார். அப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன் அதுக்கான எல்லாமே படிச்சு மிலிட்டரியில போய் ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாமே அவருக்கு 4-5 பாஷா அத்துப்படி. அவர் ஹிந்தி பிரச்சார சபால முக்கியமான போஸ்ட்ல இருக்கார். அவர் வந்து சம்ஸ்கிருதம் தெரியும், ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் நல்லா பேசுவார். தமிழ்ல நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார். கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும். அது மாதிரி மணிப்பூர்ல இருந்தார். அவர் எங்க மணிப்பூர்ல இருந்ததுனால அந்த மணிப்பூர் அந்த லாங்குவேஜும் தெரியும். இப்படி இதெல்லாம் உங்களுக்கு என்ன பாடசாலை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மலர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். எல்லா வாத்தியாரும் சொல்லிட்டானே. அடுத்து கார்த்திகேயன் சார் பாருங்க. கார்த்திகேயன் சார் நம்ம ஹரிஹரன் சார் இவா 2 பேரும் பாத்தீங்கன்னா சாஸ்திர சூடாமணி அப்படின்ற போஸ்ட்ல வந்து இவா 2 பேரும் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவா வந்து எல்லாத்தையும் எடுப்பா. இவா வந்து ஹரிஹரன் சார் வந்து டிஜிட்டல் கேம்பஸும் பார்த்துட்டு இருக்கார், மீமாம்சாவும் எடுத்துட்டு இருக்கார், கூட வந்து பிராக்ஷுரோமணி 10th இதெல்லாமும் எடுத்துட்டு இருக்கார். நம்ம கார்த்திகேயன் சார் பாத்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார் இல்லையா, அண்ணா பாருங்க கிருஷ்ண பிரேமின்னா முரளிதர சுவாமிகள் அவருடைய அந்த பாடசாலையிலிருந்து வந்தவர். அவர் அங்க ரிக்வேதம் அத்தியனம் பண்ணவர், யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணவர். மேல்கொண்டு பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் நல்லா தேர்ச்சி பெற்றவர். வியாக்கரணம் இது கொடுத்துட்டு பரீட்செல்லாம் கொடுத்துட்டு இப்ப மேல்கொண்டு வியாக்கரணமும் டீச் பண்ணிட்டு இருக்கார், பிராக்ஷிரோமணியும் டீச் பண்ணிருக்கார். இத்தனை வாத்தியார் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மகா வித்யாலயம் நமது சென்னை சம்ஸ்கிருத கல்லூரி. இந்த கல்லூரியில வந்து நீங்க இந்த 3 நாள் தங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அனுபவங்கள் வந்து உங்களுக்கு பிற்காலத்துல நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுடைய வாத்தியார்ட்டெல்லாம் போய் இந்த அனுபவத்தை நீங்க சொல்லணும், உங்களுடைய நிர்வாகத்து கையில சொல்லணும். அவர்கள் என்ன கேட்கிறாளோ அதை பண்றதுக்கு நாங்க சித்தமா இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சுட்டு அனைத்து மாணவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொண்டு மேற்கொண்டு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இன்றைய இந்த நிகழ்வு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா 2006 பசங்க நிறைய பேர் இருக்கவே நினைச்சேன். டாக்டர் NV தேவி பிரசாத் சார் அவர் என்ன பண்ணார்னா இந்த கல்லூரியில வந்து நிறைய குருக்கள் குழந்தைங்க சிவாச்சாரிய பசங்க நிறைய பேர் வரவே இவங்களுக்கு ஒரு உபகாரமா இருக்கணும்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணார், சிவாகம சிரோமணின்னு ஒண்ணு 2006 ஆரம்பிச்சார். 2006 ஆரம்பிச்சு எல்லாம் ப்ராசஸ் பண்ணது. 2010 வந்து செமஸ்டர் சிஸ்டமா மாறினது. அது வரைக்கும் எல்லாமே அப்டேட்டடா இருந்தது. ஆனா நமக்கு பைசா
பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால அதை நம்மளால ஆரம்பிக்க முடியல. அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தனிக்கர் வந்து நமக்கு பணம் கொடுத்திருக்கார். எனவே அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு பகவானுடைய அனுகிரகத்தினால அடுத்த வருஷத்துல இருந்து இந்த கல்லூரியினுடைய 7வது விபாகமாக சிவாகம சிரோமணியானது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அந்த சிவாகம சிரோமணினா இப்ப சிவாச்சாரிய குழந்தைகள் எல்லாருக்குமே அங்க வந்து இடம் நம்மளால கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து குறிப்பிட்ட, ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரத்துக்கும் எல்லாரும் படிக்கணும். எல்லாருமே வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்ல விழுந்தாச்சுன்னா ரொம்ப சிரமம். ஆனால் அதுக்கான பூர்வாங்க பரீட்சைகள்லாம் வச்சு அந்த பரீட்சையில யார் பாஸ் பண்றாலோ அவளை மட்டும் வந்து அந்த சிவாகம சிரோமணிக்கு அனுப்பலாம் நினைச்சுட்டு இருக்கோம். அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை நாங்க பண்ண போறோம். எனவே அந்த சிவாகம சிரோமணி காரியம் அடுத்த வருஷம் நல்லபடியா ஆரம்பிக்கப்படணும். நீங்களாவும் சேர்ந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.